என்ன இருந்தாலும் மனிதன் மனிதன்தான், தெய்வம் தெய்வம்தான் என்பதை ஆதிகேசவன் நமக்கு உணர்த்தி விட்டார். தெய்வத்தின் வடிவில் ராமானுஜன் அந்த பிள்ளையை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றதை மனிதர்களான எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தெய்வம் இன்று புரிய வைத்து விட்டது. அதற்கு பிராயச்சித்தமாக இதோ இந்த கணமே தீர்ப்பை நான் மாற்றுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் கோவிலுக்குள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. யாரும் எந்த ஆட்சேபனையும் எழுப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். கோவிலுக்குள் ஒரு வருட காலம் போகக்கூடாது என்ற தடையை இன்றோடு நீக்குகிறேன். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, வந்த வேலை முடிந்து விட்டது, புறப்படலாம் என்று பெருமாள் மழையை நிறுத்தி சொல்லாமல் சொல்கிறார். சரியாக சொன்னீர்கள். இப்பொழுதாவது இறைவன் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். உங்களுக்கு அறிவு புகட்ட இதைவிட வேறு என்ன நிகழ வேண்டும்? வேண்டாம் தலைவரே, வேண்டாம். நாங்கள் எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம். தலைகுனிந்து நிற்பதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு சொல்ல தோன்றவில்லை. சோமயாஜிகளே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் வேண்டாம். என்ன காரியம் செய்கிறீர்கள்? வயதில் பெரியவரான தாங்கள் என் கால்களில் விழலாமா? அது தவறு. இல்லை சோமயாஜி, இல்லை. ஒருவன் வயதில் மட்டும் பெரியவனாயிருந்தால் போதாது. குணத்தாலும் பக்தியாலும் மற்றவர்கள் மேல் கொள்ளும் கருணையாலும் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும். அவ்வகையில் நீங்களும் உங்கள் மகன் ராமானுஜனும் மிகவும் பெரியவர்கள். தயவு செய்து இந்த பாவிகளை மன்னித்து விடுங்கள். தலைவரே, இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம். சோமயாஜி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யட்டும். என்ன, சோமயாஜி அர்ச்சனை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சோமயாஜி, தங்கள் திருக்கரங்களாலேயே ஆதிகேசவ பெருமாளுக்கு ஆரத்தி செய்யுங்கள். நன்றி அர்ச்சகரே, அனைவருக்கும் நன்றி.